சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த கொடுமைகளுக்கும் இப்போது நடந்து கொண்டிருக்கும் கொடுமைகளுக்கும் காரணமானவரை நான் இன்று உனக்கு அடையாளம் காட்டப் போகிறேன். மறைந்திருந்து உன் வாழ்க்கையில் அத்தனை கொடுமைகளையும் கொடுத்து நேரடியாக எதையும் செய்யாமல் ஒளிந்து நின்று உனக்கு அத்தனை கொடுமைகளையும் செய்து கொண்டிருந்த ஒருவரை இன்று உனக்கு நான் அடையாளம் காட்டப் போகின்றேன். இரு, உனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். கெட்டவர்களை கெட்டவர்கள் என்று சொன்னால் யாருக்கும் அதிர்ச்சி அங்கே இருக்காது. இது எனக்கு தெரிந்தது தானே என்று அலட்சியம்தான் வரும். ஆனால் வாழ்க்கை முழுவதும் இவர்களைப் போல யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் தன் வாழ்க்கைக்கு கெடுதல் செய்கிறார்கள் என்று தெரிந்தால் நிலைமை எத்தனை மோசமாகும், அந்த மனம் படும் வேதனை எத்தனை அவதிக்குள்ளாகும். அந்த அவதிக்குள்ளாகும் நிலைதான் இன்று உனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஆகிவிடும் என்று இதையும் இப்போதும் நான் சொல்லாமல் தாண்டி சென்றால் என்றால் இனி மேலும் படும் வேதனை உன்னால் தாங்க முடியாமல் தான் போகும். நேருக்கு நேர் நின்று எதிர்ப்பவனை கூட நம்பிவிடலாம் என் குழந்தையே. தோழனை போல தோளில் கை போட்டு கொண்டு முதுகில் குத்தி கொண்டே இருக்கும் துரோகியை எந்த காலத்திலும் அருகில் வைக்க கூடாது. நீ அருகில் வைத்தால்தான் இத்தனை இழப்புகள் அதிகமாகும் என உன் வாழ்க்கையில் இதற்கு மேலும் அவனை உன் அருகில் வைத்திருக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த வாக்கை உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். காயங்கள் அதிகமானாலும் அதை ஆற வைத்து விடலாம். நாளுக்கு நாள் அதையே குத்தி கொண்டிருந்தால் அது வாழ்க்கையின் விளிம்புக்கு அழைத்துச் சென்று உன் வாழ்வை விளங்கி உன்னையும் இழக்கச் செய்யும். அதனால்தான் பட்டது போதும் என்று பட்டவரை உன்னை காப்பாற்றி விடலாம் என்று இதோடு நான் வந்துவிட்டேன். அடையாளம் காட்டினால் அடையாளம் தெரிந்துவிட்டது என்று அலட்சியத்தோடு செல்லக்கூடாது. நான் கூறுவதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விட்டு போடக்கூடாது. கவனமாக கேட்டு மனதை தெளிவடைந்து வைத்துவிட்டு அவர்களின் பக்கம் கூட இனி நீ திரும்பாமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் தொடர்ந்து உனக்கு நான் நன்மைகளையும் உனக்கு வேண்டியதையும் என்னால் செய்ய முடியும் குழந்தையே. இப்படியே இருந்து கொண்டால் உன் வாழ்க்கை மொத்தமும் அழிந்துவிடும். நம்பி நம்பி ஏமாந்து அத்தனையும் இழந்து உனக்கு உயிராக இருக்கும் உறவையும் இழந்து தன்னந்தனியாக நிற்கும் இந்த நிலைமையிலும் நீ அவனைத்தான் நம்பி வருகிறாய். உன் வாழ்க்கையில் இழக்கச் செய்தவனையே இன்னும் நம்பி நம்பி அத்தனையும் பேசிக் கொண்டிருக்கின்றாய். என்னை பொறுத்தவரை அவனைப் போல் மற்றவர்கள் யாரும் மோசமானவர்கள் இல்லை என்பதுதான் என் எண்ணம். மோசமான அவனை கண்டு கொண்டாய் என்றால் மற்றவர்களின் எண்ணம் எல்லாம் உனக்கு புரிய வந்துவிடும் குழந்தையே. அவன்தான் கொடூரமானவன். அவனைப் போல் இங்கு யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு அவனிடம் இருந்து விலகுகிறேன். உனக்கு அவன் யார் என்றும் அவன் எப்படிப்பட்டவன் என்றும் அவனை பற்றிய முழு விவரங்களையும் ஓரிரு நாளில் உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நல்லதொரு வாய்ப்பையும் கொடுக்கின்றேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.